படுக்கை போட்டாலும் நீ அங்கேயும் இருக்கிறீர் என்று தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உம்முடைய ஆவிக்கு மறைவாக நாம் எல்லாரும் ஆவி உள்ளவர்கள் என்று செய்தியிலே கேட்டோம். ஆனாலும் நீதியின் விருட்சங்களாக இருக்கிற நாம் அந்த விருட்சங்கள் என்கிற ஒரு தெளிந்த புத்தி இல்லாதவர்களாய் இருப்பதினாலே சோர்ந்து போகிறோம் என்று இந்த செய்திகளை ஆதாரமிட்டு சொன்னார்கள். அதை போல்தான் உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன் என்று பக்தன் சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். மட்டுமல்ல, நம்மை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறார். என்னை காண்பவரே, தினமும் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி, முன்னும் பின்னும் நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர், சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திரு கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திரு கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீதியின் ஜீவ விருட்சங்களாக இருக்கிற நாம் சோர்ந்து போய் விடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். நல்ல நிலைமையில் மட்டுமல்ல, நம்முடைய மோசமான நிலைமையிலே கூட சோர்ந்து போய் விடுகிறோம். அப்படி சோர்ந்து போய் விடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசியுங்கள் நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 24வது வசனம், 4வது அதிகாரம் 10வது வசனம். ஆபத்து காலத்திலே ஆத்துமாவே நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகினதாக மாறிவிடும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆபத்துகளை இந்த உலகத்திலே தவிர்க்க முடியாது. அதை தாண்டவும் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் சோர்ந்து போகக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாவற்றையும் வெற்றி வர வேண்டும் என்று இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. சவாலே வரக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையிலே சவாலே வரக்கூடாது. ஒரு மனஸ்தாபம் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரு மனஸ்தாபம் வந்துவிடக் கூடாது என்று உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. குடும்பம் நினைக்கிறது, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தேவ தூதர்களை போல என்னுடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. ஆனால் அந்த பிள்ளைகள் குட்டிச்சாத்தானாக மாறியிருக்கிறது என்பதை காட்டுகிறார். ஆனாலும் இந்த தலைமுறைகள் எல்லாம் வலி இல்லாமல் வளர்கிறது. இப்போது உள்ள தலைமுறைகள் வலியை பார்க்காமல் வாழ்வதனால் வலியை பாரமே எனக்கு இருக்கக்கூடாது என்று இந்த தலைமுறை ஏங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், பிரச்சனையே வரக்கூடாத ஒரு உலகமாக, கிரிட்டிசிசமே என்னை பற்றி எந்த கிரிட்டிசிசமே என்னுடைய குடும்பத்திலோ வெளியிலோ சமுதாயத்திலே இருந்து வரக்கூடாத ஒரு ஃப்ரீயாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்த உலகம் விரும்பிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கிறார். இந்த டெக்னாலஜி விஞ்ஞானம் வளர வளர இந்த யாருமே நடக்க முடியாதபடி சோர்ந்து போய் விடுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம்.
ஒரு கம்பவுண்ட் ஸ்டோனுக்குள்ளே, ஒரு சௌரியமான ஒரு சோனுக்குள்ளே, அதுக்குள்ளே முடங்கி இருக்க வேண்டும் என்று இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த தலைமுறை வருகிற தலைமுறைகள் எல்லாம் ஆபத்தை சந்திக்க முடியாதபடி திணறிக் கொண்டிருக்கிற ஒரு காரியத்திலே வந்து சேரும். ஆகவே நீ ஆபத்து காலத்திலே சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகிவிடும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். சுகபோகத்துக்கு மட்டுமல்ல, ஒரு ஆபத்து காலத்திலே கூட எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். கொஞ்சம் மாதத்திற்கு முன்பாக துபாய் தேசம் ஒரு மழையை சந்தித்தது. அந்த மழையினாலே ஏகப்பட்ட பிரச்சனையாய் அந்த நாடு சந்தித்துக் கொண்டிருந்தது என்பதை பார்த்தோம். ஏனென்றால் ஆபத்து காலத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற போது எப்படி அதை சந்திப்பது என்று அங்கே அந்த கழிவுநீர் சாக்கடைகள் போவதற்கான அந்த ஏற்பாடுகளே இல்லை. நம்மிடத்திலே இந்த தேசத்திலே ஏது மழை என்று சொல்லி அவர்கள் தயங்கி நின்றதுனாலே இந்த ஆபத்திலே அவர்களால் அதை காட்ட முடியவில்லை, அதை தாங்க முடியவில்லை என்று சொல்லிக் கொடுக்கிறார். அதை போலத்தான் இந்த ஆவிக்குரிய உலகமாய் ஜீவ விருட்சமாய் நீதியின் ஜீவ விருட்சமாய் இருக்கிற நாம் அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். இந்த நீதியின் விருட்சத்திற்கு ஏன் உதவி தேவை, ஏன் உதவி தேவை என்று கேட்கிறார். ஏன் ஒரு நதி ஓடுகிற நதிக்கு எதற்கு உதவி தேவை? அந்த ஜீவன் நதியிலிருந்து அந்த ஜீவன் நதி தான் கொடுக்க வேண்டும் உதவி. உன்னை தேடி உதவி வர வேண்டிய அவசியம் இல்லை, நீதான் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அதற்காகத்தான் நீ நீதியின் விருட்சமாக இந்த ஜீவ ஸ்தலத்திலே நாட்டப்பட்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே ஆபத்து காலத்திலே சோர்ந்து போய் விடாதிருங்கள், பிரச்சனை காலத்திலே நீங்கள் சோர்ந்து போய் விடாதிருங்கள், உங்களுடைய பலன் குறுகிவிடும் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறவராக இருக்கிறார். ஏன் இந்த ஆபத்து காலத்திலே குறுகி விடுகிறதாக இருக்கிறது? ஏன் இந்த காலத்திலே இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே விசுவாச ஓட்டத்திலே ஏன் நம்முடைய பலன் குறுகி விடுகிறது? ஏன் சோர்ந்து விடுகிறோம்? ஏன் கடிகூற பண்ண முடியவில்லை? ஏன் இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிறோம், ஒரு பாடலை ஒரு கடிகூறுதலோடு, ஒரு உற்சாகத்தோடு, ஒரு முழுமனதோடு ஏன் அதை கடிகூற பண்ண முடியவில்லை என்று ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் இயேசு இருக்கிறார் என்று தெரியும், நமக்குள்ளே அவருடைய ஆவியானவர் வாசம் செய்கிறார் என்று தெரியும். ஆனாலும் இயேசு இருக்கிற போது எனக்கு எந்த நிலையும் வராது என்ற ஒரு நிலையிலே, ஒரு மேன்மை நிலையிலே நீங்கள் இருந்துவிடக் கூடாது என்று சொல்லிக் கொடுக்கிறார். படகிலே இயேசுவோடு போனார்கள் சீசர்கள். அவர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் அந்த பெரும் காற்றடித்த போது பதறினார்கள். ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுத்தார்? அற்ப விசுவாசி என்று சொல்லிக் கொடுத்தார். உங்களுக்குள்ளே விசுவாசம் இல்லை என்று சொல்லிக் கொடுத்தார். ஏன் இந்த விசுவாச குறைவு உங்கள் மத்தியிலே என்று கேட்கிறார். அதனால்தான் அந்த விசுவாச குறைவு நாட்கள் இந்த காரியம் நடந்திருக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கிறார். ரோமர் 4வது அதிகாரம் அதனுடைய 17-18 வசனங்களை வாசித்தீர்கள் என்றால், ஆபிரகாம் எப்படி இந்த ஆபத்து காலத்தை சந்தித்தார், ஆபிரகாம் எப்படி இந்த ஆபத்து காலத்திலே பலன் குறையாமல் எப்படி அந்த விசுவாசத்திலே நிலைநின்றான் என்று ரோமரிலே பவுலடியார் சொல்லிக் கொடுக்கிறார். வாசிங்கள் 4:17. ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு அவன் தகப்பனானான் என்பதை பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் ஆபத்து காலத்தை எதிர்கொள்ள முடியாது ஜனமே என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆபத்து காலத்திலே விசுவாசம் முக்கியம் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அதனால் தான் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து நீங்கள் எதை கேட்பீர்களோ
அதை கண்டடைவீர்கள் என்று சொல்லிக் கொடுத்தாலும் மத்தேயு 21:22 ஆண்டவர் தெளிவாக சொல்லிக் கொடுத்தார். அதை நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக கேளுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். சரியான அடையாளம் என்னவென்றால் அந்த விசுவாசம் வர்த்திக்கப்பட்டு இருந்தால் அந்த விசுவாசத்தினால் ஜெபிக்கிறவனாக இருப்பார். அதனால் தான் கிரியில்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி எல்லாவற்றுக்கும் ஜெபித்து 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 ஜெயம் எடுத்து தடைகளை தாண்டி போய் என்று சொல்லிக் கொடுத்தார். யாக்கோபு 1 அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை வாசித்தீர்கள் என்றால் உங்களுடைய தேவ ஞானம் குறைவாக இருக்கும் என்றார். உங்களிலே தேவ ஞானம் குறைவாக இருக்கும் என்றால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று வசனம் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறதா இருக்கிறது. யாக்கோபு 5:15 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் யாக்கோபு 5:15 வாசிங்கள். விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அப்படித்தான் இந்த விசுவாசத்தை வர்த்திக்கப்படுவதற்காக ஜெபத்தை ஏறெடு என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஜெபத்தை அவசர காலத்திற்கு மட்டுமே ஏறிட்டு பார்க்காது. ஜெபத்தை அவசர காலத்திற்கு மட்டும் நீ பயன்படுத்தாது. நீ எல்லா காலத்திலும் எல்லாவற்றுக்கும் சகல விண்ணப்ப சோதரத்தோடு அந்த விண்ணப்பத்தை ஏறெடு என்று பிலிப்பியர்களை பவுலடியார் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். ஆகவே ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனை கொண்டு வரும். ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலனை கொண்டு வரும். கருத்தான ஜெபம், எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தாலும் அவருடைய கருத்தான ஜெபத்தினால் அந்த மழை வராதபடி நிறுத்தினார். ஆனால் ஏற்ற காலத்திலே மழை திரும்ப வரும்படி ஜெபித்தார். மழை பெய்தது என்பதை பார்க்கிறோம். ஆகவே இடைவிடாமல் ஜெபி. ஊக்கமான ஜெபம் மட்டுமல்ல, இடைவிடாமல் ஜெபி. இயேசுவை போல இந்த ஆபத்து நேரங்களிலே துவள்கிறவனுடைய ஆத்மா துவள்கிற நேரத்திலே நீ ஜெபித்து தனித்திருந்து ஜெபி. உன்னை தூதர்கள் இயேசுவை பலப்படுத்தியது போல, இயேசுவை அந்த நேரத்திலே தூதர்கள் வந்து பலப்படுத்தியது போல உன்னையும் ஆண்டவர் பலப்படுத்துவார் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆகவே தேவனுடைய கைகளிலே குடும்பங்களிலே போராட்டமா அல்லது நம்முடைய காரியம் தனிப்பட்ட காரியத்திலே ஒரு சஞ்சலமா நெருக்கமா ஒரு சோதனையா தேவனுடைய கையிலே கொடுத்து விடுங்கள். அவர் நம்மை காத்து வழி நடத்துவார் என்று சொல்லிக் கொடுக்கிறார். விசுவாசத்தால் தேவன் நமக்கு கிரியை செய்வார். பயந்தால் சாத்தான் கிரியை செய்வார். அதுதான் ஆராதனையிலே பாடினோம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், ஒரு முழுத்தால் திரும்பி வருவார். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார், ஒரு முழுத்தால் திரும்பி வருவார். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மனித பாடி துதித்து பாடி மதிலை இடிப்போம், மனித பாடி எடுப்போம். என் பாரங்கள் என் சுமைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே இறக்கி வைத்து அவரை முன்னிறுத்தினவர்களாக அவரிடத்திலிருந்து மேன்மை பெற்றுக் கொள்கிறவர்களாக மாறுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். மேன்மை கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். எந்த ஒரு மனிதனுக்கும் மேன்மை கர்த்தரிடத்திலிருந்தான் வரும். ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்தான் வரும் என்று ஆதாரபூர்வமாக இந்த வேதம் நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த மேன்மையை பெற்றுக் கொள்வதற்காக அவரை சார்ந்து கொள்கிறவர்களாக மாறுங்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். இரண்டாவதாக மத்தேயு 7வது அதிகாரம், மத்தேயு 7வது அதிகாரம் அதனுடைய 24, 25 வசனங்களை வாசிங்கள். ஒரு வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கிறது. வாசிகள்.
கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடுதான் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிற சீசர்கள் தான். மட்டுமல்ல, நம்முடைய வீடு, நம்முடைய வாழ்க்கை கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடுதான். ஆனால் ஆபத்து வந்திருக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கிறார். பெலனாக அதிலே அந்த நேரங்களிலே பெலனாக இருக்க வேண்டும் என்றால் தேவ வசனம், தேவனுடைய வார்த்தை நம்மிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அந்த வசனம் தான் நமக்கு பலனை கொடுக்க முடியும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அந்த வசனத்தை கேட்கிறவர்களாக, அந்த வசனத்தை கேட்பது மட்டுமல்ல, அந்த வசனத்தை அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்படி செய்கிற பொழுதுதான் இந்த ஆபத்து காலத்தினுடைய ஒரு பலன் வந்து சேரும். இந்த வசனம் நம்மை நடத்தும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். 119வது சங்கீதம், 119வது சங்கீதம் அதனுடைய 1 முதல் 5 வசனங்களை வாசித்தீர்கள் என்றால் தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். கை கொள்ளும்படி நீர் கற்பித்தி வசனத்தை கை கொள்ளும்படி என் நடையில் சிறப்பட்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். நடக்கிற உத்தம மார்க்கத்தார், அவருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் மட்டுமல்ல, அதை கை கொள்ளும்படி நடக்கிறவர்கள், அதை கை கொள்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார் என்று தெளிவாக சொல்கிறது போல அதிலே நிலை நிற்கிறவர்களாக, அந்த வசனத்திலே நிலை நிற்கிறவர்களாக, அந்த வசனத்துடைய வெளிச்சம், அந்த ஜீவன் நம்முடைய இருதயத்திற்குள் உள்ளே இறங்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். விதைகள் விதைக்கப்பட்டது, வசன விதைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது. அது கற்பாறையில் விழுந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதை உள்ளே வேர்விடவில்லை என்று சொல்லிக் கொடுத்தது போல அதிலே நீங்கள் வேர்விட வேண்டும், அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே ஒரு வேர்விட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு காலத்திலே முன்பாக அந்த கிறிஸ்துவ பாடல்களிலே நம்முடைய கவனம் இருந்தது. நம்முடைய கவனம் எல்லாம் இந்த பாட்டு நன்றா இருக்கிறது என்று சொல்லி பாடி பாடி மகிமைப்படுத்தின ஒரு காலம், பாட்டுக்காக ஓடின ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கு வசனத்திற்காக, பிரசங்கத்திற்காக ஓடோடி அந்த வசனங்களை கேட்கிறவராக இருக்கிறோம். ஆனால் அந்த வசனங்கள் எல்லாம் நம்மை குசிப்படுத்துவதற்காக அல்ல, நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக அல்ல, அதிலே நிலை நிற்பதற்காக, அதிலே உணர்ச்சி வசப்பட்டு இருந்து விடாதபடி அதிலே நிலை நிற்கிறவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த வசனத்தினுடைய வல்லமையை உணர்ந்தவர்களாக, அந்த வசனத்தினுடைய வல்லமையை, அந்த தாற்பயத்தை அறிந்து ருசித்தவர்களாக அதை கடத்துகிற போது அந்த உணர்வு உள்ளவர்களாகத்தான் இருந்தால்தான் இந்த காரியத்திலே நிலை நிற்க முடியும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஏன் அந்த கண்மலையில் கட்டப்பட்ட வீடு இவ்வளவு பெரிய மழை வந்த போதும், காற்று அடித்த போதும் ஏன் நிலை நிற்கிறது? அது வசனத்தினாலே ஊட்ட கட்டப்பட்டு இருக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கிறார். அதனால் தான் பவுலடியார் தீமோத்தேயுக்கு சொல்லிக் கொடுக்கிற போது, நேரம் பார்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று சொல்லவில்லை. அது ஒரு வார்த்தையை அடிக்கோடிட்டு காண்பித்திருக்கிறார். ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். குசிப்படுத்துவதற்கல்ல, அந்த ஆபத்து காலத்திலே உறுதியாக இருப்பதற்கு, கேட்டதை நடைமுறைப்படுத்துகிறவர்களாய், அந்த இருதயத்திலே நிலைநிறுத்துகிறவர்களாய் நின்று அதிலே நிலை இருப்பதற்கு. இப்படித்தான் யோசேப்புடைய வாழ்க்கையிலே அந்த வசனம் புடமிட்டது என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 105வது சங்கீதத்திலே நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் 18-19 வசனத்தை வாசித்தீர்களா, வசனம் அவரை புடமிட்டு சுத்திகரித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சுத்திகரித்ததினாலே இந்த எந்த கசப்பும் அவனுக்குள்ளே இறங்கவில்லை. அந்த சகோதரர்கள் கொண்டு வந்த அந்த அவ்வளவு பாடுகள்
ஆத்மாவுக்குள்ளே போக முடியவில்லை. திறந்த மனதாக, திறந்த மனம் உள்ளவனாக அவன் இருந்தான் என்பதை பார்க்கிறோம். திறந்த சாட்சியாக, திறந்த ஒரு புத்தகமாக நான் உங்களிடத்திலே இருக்க வேண்டும் என்று அக்காவுடைய வாஞ்சியாக இருக்கிறது. திறந்த ஒரு புத்தகமாக உங்கள் மத்தியிலே நான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையை போல நம்முடைய வாஞ்சை இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி இருந்தால் ஆபத்து காலத்திலே உறுதியாக நிற்க முடியும், ஜெயத்தை எடுக்க முடியும், ஜெயம் பெற முடியும். ஜெயம் கர்த்தரால் வரும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். மூன்றாவது ஒன்றாக 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 4வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 4வது வசனம். உபத்திரவங்களிலும் நேர்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் அனுபவிக்கிற துன்பம், நீங்கள் அனுபவிக்கிற உபத்திரவங்களிலே நிலை நிற்கிறீர்கள். எப்படி நிலை நிற்கிறீர்கள் என்றால் விசுவாசத்தினால் மட்டுமல்ல, பொறுமையினாலும் நீங்கள் நிலை நிற்கிறீர்கள் என்று நான் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக என்னை மேன்மைப்படுத்துகிறேன் என்று பவுலடியார் சொல்கிறார். காத்திருப்பதற்கு கிருபை, ஜாக்கிரதை பொறுமையோடு இருப்பதற்கு, நிலை நிற்பதற்கு பொறுமை, காத்திருப்பதற்கு இந்த கிருபை வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். நம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், நமக்கு பெற்றிருக்கிற இந்த வசனங்கள் எல்லாம், தந்திருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுவதற்காக, நம்மிலே நிறைவேறுவதற்காக, நம்முடைய குடும்பத்திலே நிறைவேறுவதற்காக, நம்முடைய சபையிலே நிறைவேறுவதற்காக நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கணும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். யாக்கோபு 5:11 வாசித்தீர்கள் என்றால், யோபினுடைய பொறுமையை நீங்கள் வாசித்திருக்கிறீர்களே, நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆகவே இந்த பாடு சஞ்சலங்கள் நேரங்களிலே, ஆபத்து நேரங்களிலே நீங்கள் தேவ சமூகத்திலே மனம் பதறி பேசிவிடாதீர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். மனம் பதறி பேசிவிடாதீர்கள் என் ஜனமே, நீ மனம் பதறி பேசிவிடாதே. தேவ சமூகத்திலே நீ பொறுமையோடு காத்திருந்து இந்த காரிய துதியோடு சொல்லு என்று, விண்ணப்பத்தோடு சொல்லு என்று சொல்லிக் கொடுக்கிறார். வார்த்தைகளை நீ அளந்து பேசு, பதவி பேசி விடாதே. தேவ சமூகம் என்பது அவர் கேட்கக்கூடாத இடமல்ல. அவர் தேவ சமூகத்திலே அவர் நேரம் கொண்டு வந்திருந்து, நீங்கள் வந்து 4 மணிக்கு தான் வந்திருக்கலாம், நீங்கள் 4:30 தான் வந்திருக்கலாம். அவர் நான் வருவதற்கு முன்பாக 2:30 மணிக்கு முன்பாக அவர் எங்கே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் அதை அனுபவித்திருக்கிறேன். ஆகவேதான் நீ பணம் இந்த தேவ சமூகத்திலே உன்னுடைய வார்த்தைகளை கொண்டு, உன்னுடைய சஞ்சலத்தை கொண்டு, உன்னுடைய நெருக்கத்தை கொண்டு மனம் பதறி பேசிவிடாதே. இது மனம் பதறி பேசுகிற இடம் அல்ல, உன்னுடைய வைராக்கியத்தை பேசுகிற இடம் அல்ல, என்னுடைய பக்தி வைராக்கியத்தை பேசுகிற இடம். நினைத்துக்கொள், நினைத்துக்கொள், தெளிவுபடுத்திக்கொள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய ஆவியை அனுபவிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்றார். உங்களுடைய ஆவி உங்களிலே வாசம் பண்ணுகின்ற ஒரு தெளிவு வேண்டும் என்றார். ஆபத்து காலத்திலே, ஒரு நெருக்கத்திலே ஒருபோதும் சோர்ந்து போய் விடாதே என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். உன்னுடைய பலன் அவர்தான் மேம்படும், அவர்தான் மேன்மையை உனக்கு கொண்டு வர முடியும். உன்னுடைய பிள்ளைகள் கொண்டு வர முடியாது, உன்னுடைய சுற்றி கொண்டு இருக்கிற மனிதர்கள் கொண்டு வர முடியாது, நிச்சயமாய் கொண்டு வர முடியாது. ஒரு நேரம் கொண்டு வருவார்கள், உன்னை தூக்கி சுமப்பார்கள், ஆனால் மற்றொரு நேரம் உன்னை கீழே போட்டு உடைப்பார்கள். ஆனால் தேவனோ மாறாதவர், தேவனோ ஒரு காலத்திலும் மாறாதவர். அவரே நம்புகிறேன், அவரே நம்புகிறேன். உன் பிள்ளையை நம்பாதே, உன் கட்டி இருக்கும் உறவுகளை நம்பாதே, உன்னுடைய அடிகளை செய்து கொடுக்கிற மற்றவர்களை நம்பாதே. என் இயேசுவை நோக்கி பார். சக்கர நீக்கர ரகா நாம சிக்கந்தர கர தரக்கன வரவா ஹரி கம நந்தர சக்ரவா ஓ ரீவல ரக சந்த ரிகவ ரகரவா. கர்த்தருடைய கரத்தில் இருந்துதான் மேன்மைகள் புறப்பட்டு வரும்.
புல்லை போல பூவை போல மாறிவிடும். அது மாயை. அதை நம்பி ஓடாதே, அதை நம்பி ஓடாதே, அதை நம்பி ஓடாதே. இதோ சீக்கிரமாக வரப்போகிறார். அவரே நம்புகிறேன், அவரே முழு மனதோடு அவரே நம்புகிறேன். உன்னிலே வாசம் செய்கிறார் என்கிற ஒரு தெளிவு இருக்கும் என்றால் உன்னுடைய ஜெபத்தை இன்னும் கூட்டி இடைவிடாமல் ஜெபித்து விசுவாசத்திலே முன்னேறி அவரிடையே கிட்டி சேர்ந்து விடு. இதோ வாசற்படியே வந்துவிட்டேன். சாவானே கவரதா ஓரி மக்கா சந்தர கதரவா சோர்ந்து போய் இருக்காதே, இனி காலமில்லை. உன் கடந்த காலத்தை எண்ணிப்பார். உன் கடன் பிரச்சனையில உன்னை எப்படி தூக்கி வந்தேன் என்று எண்ணிப்பார். உன்னுடைய பலவீனத்திலே, உன்னுடைய பலவீனத்திலே, உன்னுடைய இறுதி நாளிலே, உன்னுடைய தனிமையிலே எப்படி நான் சுமந்து வந்தேன் என்று எண்ணிப்பார். உன்னுடைய சோர்வு மாறட்டும், உன்னுடைய சோர்வு மாறட்டும். கழுகூர்ந்து பாடு, கழுகூர்ந்து பாடு. நாட்கள் இல்லை, நாட்கள் இல்லை. கிடைக்கிற நாட்கள், கிடைக்கிற நேரங்கள் எத்தனையோ எத்தனை குறுகினதாக இருந்தாலும் கழுகூர்ந்து பாடு. விசுவாசத்தோடு முன்னேறு. ஆபத்து காலத்திலே சோர்ந்து விடாதே. அவன் இதை தரவில்லை, அவன் இப்படி பேசிவிட்டானே என்று எரிச்சல் அடையாதே. நல்லதை நினைத்துக்கொள். இதோ கர்த்தர் உன் பின்பக்கமாய் வருகிறார். எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை என்று நினைத்து சோர்ந்து விடாதே. அவர் உனக்கு பேக்ரவுண்டாக இருக்கிறார் என்று வாக்கு கொடுக்கிறார். ஷாபானி கந்தரா லிபரக சந்தரத ரகரபா. ஓ ஹalleluya, ஹalleluya. அவர் உனக்கு செய்ததை நினைத்து அவர் நீ சுமக்கிற இந்த வேத புத்தகத்தினுடைய வசனத்தை நம்பு. வேத புத்தகத்தினுடைய வசனத்தை நம்பு. யார் குறை கூறினாலும், அது யார் குறை சொன்னாலும், யார் உன்னை நிந்தனைக்கு உட்படுத்தினாலும், இந்த வேதத்தினுடைய வசனம் உன்னை நடத்தும். இந்த வேதத்தினுடைய வசனம் உன்னை நடத்தும். எந்த காலத்திலும், எந்த காலத்திலும் அது நடத்தும். ஆகவே நீ சோர்ந்து போகாதே, கலங்காதே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தகரா இமன சிக்கனடா லன்ன ரக்க சிபலரா இக்கபோ நமசன்னர கதரவா. தெளிவுபடுத்திக்கொள், உன்னுடைய வாழ்க்கையை தெளிவுபடுத்திக்கொள், உன்னுடைய உணர்வை ஒருசை தெளிவுபடுத்திக்கொள். திரும்ப 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 செய்தியிலும் ஓ ரக்க சந்தரவா ஆராதனை வேளையிலும் இதோ இந்த ஆலோசனை வேளையிலும் திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. யோசித்து ஜாக்கிரதைப்படுது. எங்கள் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உடைய நல்ல வார்த்தைகளை நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிமை பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரே ஆண்டவரில் இருக்கிற இந்த ஜனத்தை தேற்றி கொடுத்ததற்காக, விசுவாசத்தோடு முன்னேறுவதற்கு, ஜெயமெடுப்பதற்கு நீ ஊக்கம் கொடுத்ததற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையினால் இந்த ஜனத்தை மூடிக்கொள்ளுங்கப்பா. கிருபையினால் இந்த ஜனத்தை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க அக்கினி கோட்டைக்குள்ள வைத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க அக்கினி கோட்டைக்குள்ள வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் துவண்டு விடாதபடி என்பது தகப்பனே. உண்மையோ நோக்கி வருவதற்கு எந்த மனுஷனையும் நோக்கி வராதப்பா. உண்மையே நோக்கி வருவதற்கு உன் கிருபை, உமது இரக்கம், உமது மனதுருக்கம் இந்த பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் என்று சொல்லி இருக்கிறேன். ஷபாகாரா இமனரை சங்கர கதரவோ. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேராய் ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா என்று சொல்லி உங்களை நோக்கி பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சுப கேளும் நல்ல பிதாவே.